ஸோ எந்த ஜேர்னர் வந்துட்டு எனக்கு எழுதுறது பிடிக்குமோ அந்த ஜேர்னரில் வர்ற ஃபிலிம்ஸ் தான் நான் ரொம்ப பார்ப்பேன் சார். நான் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு எதாவது நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு பிரேம்குமார் சாருக்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலாக அவர் நான் மீட் பண்ணும்போது கூட அவருக்கு நான் சொல்லலை, ஏன்னா அவர் பேசுறது கேட்கணுன்றதுக்காக சைலண்டாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அவர் பண்ணிட்டு இருக்கிற ஃபிலிம்ஸ் வந்துட்டு அது அவ்வளோ மூவ் பண்ணுது பீப்புளை. ஏன்னா வெளியே வந்த பிறகும் அந்த இம்பாக்ட் அப்படியே இருக்கு. நான் ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்ற ஆசை இருக்கிறதுனால எனக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிற ட்ராமாஸ் வந்து என்னை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணது. அண்ட் வந்துட்டு அது மாதிரி எழுதணுன்ற ஒரு இதுவும் கிரியேட் ஆகுது. ஸோ எனி ஃபிலிம் தட் இஸ் அ குட் ட்ராமா. இப்போ லபரபந்த் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரீசெண்டாக பார்த்ததுல. எனி ஃபிலிம் தட் ஹேஸ் அ குட் ட்ராமான்னு அது பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஆர் டேரக்டர். சில டேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, I'll come up with a good story. At any given day இந்தியாவில் எந்த டேரக்டர் படம் ரிலீஸ் ஆனாலும் அதே நாள் பிரேம்குமார் சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா I'll watch பிரேம்குமார் சார் ஃபிலிம் ஃபர்ஸ்ட். அண்ட் டனல் வந்து இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் இஸ் மேக்கிங் 1% ஹீரோ அண்ட் 1% வில்லன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் வந்து நான் வந்து ஆக்சுவலாக எனக்கு கரெக்டாக நான் ஹீரோவாக பண்ணாது வந்து வேற ஒருத்தனுக்கு வந்து வில்லனிக்காக முடிஞ்சிருக்கு, இல்லை ஒரு பேடாக முடிஞ்சிருக்கு. உங்கள் அப்ரிங்கிங்கில் நீங்கள் வளரும்போது யூ வில் கான்ட்ராடிக்ட் எவ்ரிதிங் வித் யுவர் ஃபாதருங்க. ஓகே, என்ன சொல்லுவோன்னா நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், இந்த ஆளுக்கு தான் புரியலன்னு நினச்சிட்டு இருப்போம். அது ஒரு கட்டத்தில் தானே நம்மளுக்கு அவரோட பர்ஸ்பெக்டிவ் புரிய ஆரம்பிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணும்போது இல்லை அந்த சுச்சுவேஷன் நம்ம வரும்போது தானே தெரியும். அது எல்லா இடத்துலையுமே நடக்கும். எனி ஆர்குமெண்ட், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து இடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் சைடு ஆர்குமெண்ட்டும் அவங்க சைடு ஆர்குமெண்ட்டு போயிட்டே இருக்கும், எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும். தப்பு உங்களுதாக இருந்தாலும் நீங்கள் சாரி சொன்னீங்கன்னா அது அப்படியே ஆஃப் ஆகிடும். பட் எஸ்கலேட் ஆகும்போது தான் அது ஆர்குமெண்ட்டாக மாறுது, அது ஃபைட்டாக மாறுது. ஸோ அதனால வந்துட்டு எனி சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து தான் either you become the right person or the wrong person decide. இல்ல ரவி சொன்ன மாதிரி தான் இங்க வந்துட்டு தப்பு எது ரைட் எது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபரன்சியேஷன் கிடையாது இல்லைங்களா? அண்ட் ரைட் ராங் அந்த டிபேட்குள்ளேயே நான் போகல. ஸோ அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் இன்னொருத்தர ரூட்ல போனாதான் நம்மளுக்கே புரியும். நான் சம்டைம்ஸ் அவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து குழந்தையா இருக்கிறப்போ அப்பா ஏன் அம்மாவோ அப்பாவோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒரு கோவம் வரும். when we become parents